ஹாய் காய்ஸ் நம்ம தமிழ் ரிச் நோட்டிஃபிகேஷன் பண்ணல எபிசோட் 340 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குல்ல, யாரா அதை ஆஃப் பண்ணது? ஒரு வழியா சுத்தி வளைச்சாச்சு. எனக்கு இப்பதான் சுய நினைவு திரும்பிச்சு. அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா? என்னடான்னு பாரு. நீங்க பெரிய பலசாலிதான். கிளம்புறப்ப கூட அடிச்சுட்டு தான் கிளம்புறது. அப்படி இல்ல பாக்குற சென்சே, என்ன வெளியே விடுங்க. இதுக்கு மேல என்னால இதுக்குள்ள அடைஞ்சிருக்க முடியாது. இவன் அடங்கல வச்சு வெடிச்சு செதற போறேன். ஆமா, அப்பதான் நான் யாருங்கிறது உங்களுக்கு புரியும். லைட்னிங் ஸ்டைலால உன்னை சீல் பண்ணிருக்கிறதுனால கண்டிப்பா உன்னால வெடிக்கவே முடியாது. அதனால உன்னோட வாயை கொஞ்சம் மூடு. எப்ப பார்த்தாலும் நொய்யு நொய்யுன்னு கத்திக்கிட்டு இது மிஸ் பண்ற ஒரே ஆளு டைடரா தான். கண்டிப்பா வெடிக்க போறேன். கிளம்புற டைம் வந்துச்சு. அட என்ன இது? பயப்படாத. ஏப்பட்ட ஆளுகிட்ட மோதிக்கிறான் பாருங்க. என்ன இது? என்ன இது? ஹேய் டான், ஒரு வழியா யாரோ இப்போ ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நருட்டோ, ஜின் சுருக்கிகள் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஒரு வழியா ஹிட்டாச்சி சொன்னதை செஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஹிட்டாச்சி. ஆனா இந்த போர் இப்போதைக்கு முடிவுக்கு வராது. அது எனக்கு தெரியும். சீக்கிரம் வாங்க, நாம இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். நான் சண்டை போட்டாலும் மிஸ்பீல் இருக்கும்ல. உனக்கு கிட்ட சொல்லிடுங்க, இந்த ஆன்லைன் ஷினோபி ஃபோர்ஸஸ் என்னைக்கு பெரிய கூடாது. மேற்கொண்டு சொர்க்கத்துல வந்து பார்க்க சொல்லுங்க. அதுக்கு இன்னும் நேரம் இருக்குங்க. ஆமா, என்னடா நடக்குதுங்க? கபூட்டோ வந்து திரும்ப எப்ப வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கண்ணாடிக்காரனை வெளியே யாரும் கண்டம் பண்ணிட்டானுங்க போல. மாறுற வரைக்கும் அது ஓயாது. வழக்கம் போல இவன் வெறும் வாய் பேச்சு மட்டும் தான். நீ சொல்றது தப்பு. நான் ஒன்னும் இங்க போய் சொல்லல. என கலைய யாராலையும் இங்க அழிக்கவே முடியாது. கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டானே. அந்த பையன் இருக்கு. சியோ பாட்டி, ஒரடியா இந்த சாபத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாக்குற சென்சே, இங்க பாரு மாக்கி, நீ எதுக்கு கவலைப்படாத, சரியா? சென்சே, நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. பெரியவங்க ஆசீர்வாதம். இதுக்கு அப்புறமாவது நான் நிம்மதியா போய் சேருவேன். சியோ பாட்டி, கான்குரோ, பப்பெட் மாஸ்டர் டெக்னிக்ஸ் உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன். கண்டிப்பா நான் அதை பார்த்துப்பேன். சியோ பாட்டி, எதுக்காகவும் பயப்படாத, தைரியமா இறங்கி விளையாடு. இப்ப என்னால நான் நினைச்ச மாதிரி என் உடம்ப கட்டுப்படுத்த முடியுது. தடுப்பணைய விளக்கு ஜோசா. இதுக்கப்புறம் இங்க எதுவுமே பிரச்சனை ஆகாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எல்லா தடுப்பணைகளையும் நீக்குங்க. இதோ ஜோசா, என்ன மன்னிச்சிரு. இது எதுக்குமே நீங்க காரணம் இல்லங்கிறதால மன்னிப்பு கேட்க தேவையில்லை. நீங்க போறதுக்குள்ள ஒரு தடவை லேடி சொன்னாடியோ பார்த்துட்டு போயிடுங்க.
பார்க்க முடியும். இந்த ஜிட்ஸுனால பல ஷினோபிகள் உயிரிழந்திருக்காங்க. இதனால இத்தனை இழப்பு ஏற்படும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. கோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜிட்ஸு. நான் எதிர்பார்த்த மாதிரியே ரீஅனிமேஷன் ஜிட்ஸுல இருந்து நான் விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த ஜிட்ஸு மூலமா என் ஆன்மாவை கட்டுப்படுத்த முடியுது. ஆனா இப்ப உங்ககிட்ட நேரம் ரொம்பவே குறைவா இருக்கு. சீக்கிரம் போய் அவங்கள பாருங்க. இதோ நான் கிளம்புறேன் ஜோசா. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இவரால மட்டும் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அடேங்கப்பா, இவருடைய இந்த புது ஜுட்சுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. இத பயன்படுத்துறவங்க இதன் மூலமா ஆவிகளாகி அவங்க எதிரிகளை கொல்லலாமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. வேற லெவல் ஆள் தான் இவரு. சுனாடே, நம்ம ஊரோட எதிர்காலத்துக்காக இந்த மாற்றம் ரொம்ப அவசியம். இதுக்கப்புறம் ஏற்படுற இழப்போட எண்ணிக்கை கம்மியா இருக்கட்டும். நீ சொல்றதும் சரிதான். நீதான் அதுக்கு எனக்கு உதவணும் சுனாடே. நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ என் கூடவே இருக்கணும் சுனாடே. டேனா, நாம ஒண்ணு சேர்ந்த கனவுகளை நிஜமாக்குவோம். சரி. அந்த கனவை நான் இன்னும் மறக்கல. என்ன இது? இங்க என்ன நடந்துட்டு இருக்க? ரீஅனிமேஷன் சக்கரவுடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது. ஒவ்வொரு களத்துல இருந்தும் தொடர்ந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ரீஅனிமேட் பண்ணப்பட்டவங்க நாம சீல் பண்ணவங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாரும் மறைய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு காரணம் ஒண்ணுதான். அந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை யாரோ ஒருத்தர் நேரடியா போய் தகர்த்திருக்காங்க. சந்தேகமே வேண்டாம். ரீஅனிமேஷன் ஜிட்ஸோ ஒரேடியா நிறுத்தப்பட்டாச்சு. நல்லது. இந்த தகவலை உடனடியா எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு, ரீஅனிமேஷன் நிறுத்தப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், ரீஅனிமேஷனை நிறுத்திட்டாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரா மறைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இது யாரால நடந்துச்சுன்னு தான் எனக்கு புரியல. இந்த இவர் தாங்க, இவருக்கு இதான் வேலை. பரணி, என்ன வெறுத்தாலும் சரி, எப்பவுமே ஒரு அண்ணனா உனக்கு என் கடமைகளை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அண்ணா, யூகிட்டோ, யாபரா, ஹான், ஊட்டக்கட்டா, ஃபு, தாடி வச்ச பெரியவரே, எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. ஒருத்தர் விடாம எல்லாருமே போயிட்டாங்க. இவர் சொல்றத பார்த்தா இந்நேரத்துக்கு மத்த பேட்டில்ஸும். அந்த கபூட்டோ அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான். அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ இப்ப ஏன் கூட மோதிக்கிட்டு இருக்க? அந்த விஷயத்தையே மறந்துட்டியா? கொடூரமானவன் தானே. நானும் இங்க தான் இருக்கேன். ஒரு வழியா அந்த ரீஅனிமேஷன் ஜூட்சுவை தகர்த்துட்டாங்க. யார் இதுக்கு காரணம்னே தெரியலையே. இந்த வெளிச்சம், இதுக்கு என்ன காரணம்? சுசானோ மொத்தமா மறைஞ்சிடுச்சு. அடுத்ததா அவன் உடம்புல இருந்த துகள்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிக்குது. வரது கூட இவ்வளவு லேட் ஆகுது. இதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். யாரோ கபூட்டோவை தோக்கடிச்சு ரீஅனிமேஷனை தகர்த்திருக்காங்க. என்ன சொல்ற நீ? அந்த கபூட்டோ எங்க இருக்கான்றதே நமக்கு தெரியாது. அதுக்குள்ள எப்படி? ஒருவேளை அவ இருப்பிடத்தை கண்டுபிடிச்சா கூட
இந்த ஜுட்சுவை எப்படி நிறுத்திருப்பாங்க? முக்கியமா யார் பண்ணிருப்பா? நாகட்டவும் காரணம் இருக்கு. இப்போ அது முக்கியம் இல்ல. ஏதோ ஒரு மாவீரன் தான் இந்த ஷினோபி உலகத்தை காப்பாத்தி இருக்கான். ஒரு வழியா இந்த போர்ல வெற்றி நமக்கு சாதகமா அமைய போகுது. உங்க பக்கமும் சக்தி வாய்ந்த ஷினோபிகள் இருக்காங்க நிரூபிச்சிட்டீங்க. இல்லைங்க ஐயா, உங்க பக்கம் தான் அதுவும். அவன் பயப்பட மாட்டானா? கண்டிப்பா மாட்டா. மறையறதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு பெருசா பண்ணணும்னு நினைக்கிறான். டேய் ஜாக்கிரதையா இருங்க. Fire style. Get to all jutsu. ஐயோ போற டைம்ல கூட வாட்டர் ஸ்டைல் இல்ல, இது வேலைக்காகாது. பக்கத்துல போங்க. பாட்டி லேடி ஹோகாகே, I'm all right. 100 ஹீலிங் ஜுட்சு மறைஞ்சிடுச்சு. அப்போ ஆனா நாம ஜெயிச்சிட்டோம். அப்போமா எவ்வளவு நேரம் நிக்கிறாரு. எப்படி பாட்டி எஸ்கேப்பு? யாருது? அவன் மொத்தமா சுயநினைவை இழந்துட்டான்னு நான் நினைச்சேன். என்னாலதான் சுத்தமா நகரவே முடியலையே. எப்படி சாத்தியம் இது? எப்படி? பார்த்து எவ்வளவு நாளாகுது. எப்படி இருக்க சொன்னாடே? ஓ, இவர் வந்துட்டாரா? நான் தான் டேன். டான், நீங்க என்ன பண்ற? ரீஅனிமேஷன் முடிவுக்கு வந்துருச்சு. அதான் கோஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு வழியா இங்க வந்தேன். நல்ல வேலை, எங்க உன்னை தவற விட்டுருவோனோ நினைச்சேன். டான், நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல சுனாடே. டான், அது உண்மை இல்ல. நீ நினைக்கிற மாதிரி அது. போது நிறுத்து. இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல சுனாடே. நான் இப்பவே இங்கிருந்து போயாகணும். ஆனா டான், சண்டை போட்டு என் மக்கள் அவங்க உயிரை இழக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எனக்கு இந்த ஊரையும் ஊர் மக்களையும் ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் பாதுகாக்க விரும்புறேன். எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஹொகாகேவா இருக்க விரும்புறேன். டான், நீ இறந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் உன்னை நான் நினைக்காம ஒரு நாள் கூட இருந்ததில்ல. அதே போல முக்கியமா நான் நிறைய மாறி இருக்கேன். முக்கியமா நீ இங்க என்ன நல்லா பண்ணணும்னு நினைச்சியோ அது எல்லாத்தையும் நானும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் தான் இப்ப நம்ம ஊரோட ஹோகாகே. ஆனா நன்றி சுனாடே. எனக்காக என்னோட கனவுகள் எல்லாத்தையும் நீ நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப நன்றி. நான் உனக்கு எதிர்பாராத விதமா நிறைய வழிகளை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு. நான் உனக்காக காத்திருப்பேன். ஆனா நீ Don't come too quickly, okay? For you are my dream. இதை பெருசு பார்த்தா என்ன மாறுது? பரவாயில்ல, பாட்டிக்கு ஏதாவது கிடைச்சதுன்னு சந்தோஷமா தான் இருக்கு. ஏதோ என்னால உன்னை காப்பாத்த முடிஞ்சது. ஏதோ இந்த ரீஅனிமேஷனால நடந்த நல்லது அது ஒண்ணு மட்டும்தான். ஹோகாகே, ஒண்ணும் ஆகலல்ல? எனக்கு மாதிரி உடம்புல இருந்த காயங்கள் எல்லாமே குணமாயிடுச்சு. ஒரு பழைய நண்பன் ஒருத்தன் தான் எனக்கு உதவினா. சீக்கிரமே உன்னை தேடி நான் மறுபடியும் வருவேன். என்ன ஐயா வேண்டாயா. என்ன சொல்ற எனக்கு புரியல. ஐயோ அவனை விட்டு விலகுன அவனுடைய சக்கரா இப்ப அவனோடவே பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி எப்படி? சாத்தியம்? எதனால அவ இன்னும் மறைய மாட்டேங்கிறான்? ரீஅனிமேஷன் ஜுட்சு தான் செயலிழந்து போச்சுல்ல? ரீஅனிமேஷன் மூலமா இறந்தவங்க எல்லாரையுமே திரும்ப கொண்டு வர முடியும். ஆனா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. ரிஸ்கா? இதுக்கான சைகைகள் தெரிஞ்சிருந்தாலே போதும். ரீஅனிமேஷன் மூலமா மீண்டு வந்த என்னால ரீஅனிமேஷனை தகர்த்தோ நான் திரும்பி போகாம இருக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்க முடியும். என்ன திரும்பி போகாம இருக்க முடியுமா? அதனால உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? எந்தவித கட்டுப்பாடு இல்லாம சாகாத இந்த உடம்போட முடிவில்லாத சக்கரவால என்னால என்ன வேணா செய்ய முடியும். எப்படி? வாய்ப்பே இல்ல. ஒரு ஃபார்பிடன் ஜுட்சுவை
இஷ்டத்துக்கு ஒருத்தர் பயன்படுத்துறதால வரக்கூடிய விளைவுதான் இது. ரீஅனிமேஷன் ரிலீஸ். ஏய் ஏய் என்ன விளையாடுறீங்க? இதுதான் அந்த வீக்னஸ்னு சொல்லிட்டு இருந்ததா? ஒரு கிளானுங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? ஒரு ஊருங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? ஒரு ஷினோபியோட கடமை என்ன? மொத்தத்துல நான் யாரு? இது என்ன? இவனா? வழியை ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன நீங்களா? அப்ப எருமைங்களா கவுட்ட மேல வந்து விழுவீங்க? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ரீஅனிமேஷனை நிறுத்துறதுக்கு வந்தேன். உனக்கு வேற வேலையே இல்லையா சாஸ்கே? என்ன பண்ற, ஏது பண்ற, எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு கூட இருக்க யாருக்குமே சொல்ல மாட்டியா? உன் நண்பங்கிற முறையில கேக்குறேன், தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. யார் அவன்? இருக்கானா முதல்ல? அவன் தான் காபூட்டோ. இந்த ரீஅனிமேஷனுக்கு காரணமே அவன் தான். ஆமா, இது அந்த வடுலாம் இது போயிடுச்சு. எப்படி சாத்தியம்? உங்களோட எந்த ஜுட்சுவாலையும் இனிமே என்ன கட்டுப்படுத்த முடியாது. என் கூட இவ்வளவு நேரம் சண்டை போட்டதுல இது உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாருமே என்னோட பெர்ஃபெக்ட்டான சுசானோ. நீங்க இறக்குறது உங்க கண்ணால பாத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு முறை பயன்படுத்தின அதை மறுபடியும் பயன்படுத்தணும்னு நினைச்சாலே எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. அதனால என்னுடைய பாதையை கொஞ்சம் மாத்தி அந்த நைட் டேல்ஸ் நான் சிறப்பிடிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன சொல்றான் இவன்? அவங்க போறாங்க. அவன் பாத்துக்க வேண்டியது எங்களோட அவன் பொறுப்பு. கண்டிப்பா. அவன் கதையை நாங்களே முடிக்கிறோம். நீ பயப்படாம அவனை எங்க கிட்ட விட்டுட்டு போயின்னு விட்டோம். லார்ட் சச்சிகாகே, நாம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நிச்சயமா நம்மளால அவனை தடுக்க முடியாது. இருந்தாலும் அப்படியே விட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவனை தடுக்கிற வழியை பார்ப்போம். டைம் கொடுக்குறாங்க. இனி இதுக்கப்புறம் உங்க விருப்பம். என்னையா பேசுற? அதுக்கே அந்த ஆட்டோ இப்போ முழுசா வந்திருக்காருன்னா நல்லது. இந்த வாய்க்கோ பெய்கியாட்டா. தோல்வியோடைய பயம் ஆரம்பிச்சிருச்சு போல. நீ சொல்றது எனக்கு புரியல. ஆமா, மாஸ்க் போட்டு மூஞ்ச மறைச்சிருக்க. உன்னுடைய உணர்ச்சிகளை குத்துமதிப்பா தானே கணிக்க முடியும். தோல்வியை நினைச்சு நீ பயப்படலன்னா தைரியமான ஆம்பளையா மாஸ்க கழட்டி மூஞ்ச காட்டு, முட்டாள். சரியா சொன்ன நருட்டோ. ஆனா இப்படி பேசி எதிரிகளை வெறுப்பேத்த கூடாது. அவன் மோசமானவன், அவனுக்கு புரியலடா. இதை பயன்படுத்துறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்னது? டெய்லி அடக்கிறது தானே. ஏதோ ஜாடி மாதிரி இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இதை பயன்படுத்தணும்னு நினைச்சேன். இவங்களையும் அதில் தான் அடைக்க வச்சேன். ஆனா நான் இதை பாதியிலே பயன்படுத்துறதுக்கான காரணம் நீங்கதான். எனக்கு தெரிஞ்சு இதை பயன்படுத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம். ஏங்க இந்த எபிசோடில் என்ன பேசுறது, என்ன நடந்துச்சு எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. அப்படியே மண்டை வெடிக்குது எங்களுக்கு.
இது என்னடா இது எல்லாமே முடிஞ்சிச்சு ஓரளவுக்காக ப்ராப்ளம் சால்வ் ஒரு பாதிக்கு பாதி நம்ம சால்வ் பண்ணிட்டோம் மாதரான்றவனை அமுச்சிட்டோம் இனிமேல் டோபி தான் அதுவே கஷ்டம்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறேனே தெரியல ப்ரீ அனிமேஷன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ இவ்வளோ மண்டை காஞ்சிக்கிறோம் அப்படின்னா அவரே வந்துட்டாருன்றது வந்து ஏற்றுக்கவே முடியலைங்க சொல்லிட்டே இருந்தாங்க ரீஅனிமேஷன்லேயே ஒரு வீக்னஸ் இருக்கும்னு அந்த வீக்னஸ் இதானாயா இது வீக்னஸ் இல்லையா இது எங்களுக்கு வைக்கிற ஆப்பியான்ற மாதிரி தான் இருக்குது தேவையில்லாம கூப்பிட்ட மாதிரி இருக்கு எனக்கு. ஆமா. டோபிக்கு இதெல்லாம் தெரியுமா இந்த மாதிரி இருக்க முடியுன்றது தெரியல. அது 2 மாத்ரா சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்றதும் தெரியல. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல், அதனால மறையத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது போல அப்படின்னு ஆமா. நினச்சி பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தா அந்த மனுஷன் உண்மையாவே வந்துட்டாரு. ஐயோ சாமி அது என்ன பேச்சே சொல்றதுனே வரல, தெரியல என்ன ஆமா சொல்றது தெரியல. ஏன்னா இட்டாச்சியும் பார்த்தீங்கன்னா சசி அந்த கண்ணை வச்சு தான் வெளியே வந்து முடிஞ்சிச்சு இவர் என்னன்னா இதை வச்சு வெளியே வந்துட்டாருன்னா என்ன சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியலையே இப்போ அந்த பவருக்கே நம்மளால சமாளிக்க முடியல 5 பேர் சேர்ந்து இது பண்ணுகிறோம் அப்படின்னா முழுசாக அவரே வந்து இறங்கியிருக்காருன்னா இப்போ ஃபுல் பவர் கிடச்ச மாதிரி தானே அந்த விசில் எல்லாமே போயிடுச்சு அப்போ இப்போ அந்த டைமுக்கு இருந்த அதே மாதிரி இப்போ இறங்கியிருக்காருன்ற மாதிரி தான் அர்த்தம் அப்போ என்ன ஆகும் நிலமை சொல்லிட்டே இருந்தேப்பா பாரு அவரே இறங்கின மாதிரி சுத்தம் அந்த நம்பிக்கை மொத்தம் போயிடுச்சு போன இதில் சொன்னார் பாருங்க ட்விச்சு உன்னோட நம்பிக்கையை உடச்சி காட்டணும்னு உடஞ்சிச்சுங்க நிஜமாவே இதுக்கு மேலே என்னன்னே எனக்கு புரியலையே தடுக்க என்ன இருக்கு இப்போ எனக்கு மற்ற ரீஅனிமேஷன்லாம் மறைஞ்சாங்கல்ல அதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் இருப்பாங்க. போனா என்ன அதே பெரிய ஆபத்தையும் கொண்டு நின்றுட்டு தான் இருக்கு. ஸோ ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. இட்டாச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டது பண்ணது எல்லாம் இதுக்காக தானே இவரை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக தானே அதுவே இப்போ உடஞ்சிச்சு அப்படின்னா என்ன சொல்கிறதுனே தெரியலையே ரொம்ப கஷ்டம் ப்ரோ இதுக்கு மேலே நம்ம இது வந்து ஒரு ஆஃப் நம்பிக்கை தான் ஏன்னா எங்களுக்கு போன எபிசோடு பார்க்குறப்போ ஓகேடா இவ்வளோ நாள் இந்த ரீஅனிமேஷன் வச்சு தானே இவ்வளோ ஆட்டம் அடங்கிச்சிடாப்பா இட்டாச்சு ஒரு பெரிய வேலை பண்ணிட்டான் அது ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அதெல்லாம் இல்லை இன்னும் இருக்குது வெயிட் பண்ண அப்படின்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு டோட்டலாக அந்த நம்பிக்கையே மொத்தம் உடச்சிட்ட மாதிரி தானே அர்த்தம். பட் இப்போ இதில் கொஞ்சம் நல்ல விஷயம் என்னன்னா மற்ற டீம்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ண முடியும். அங்கே 2 பக்கம் பிரிஞ்சு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக சேரும். முன்னெல்லாம் அங்கங்கே ரீஅனிமேஷன்ஸ் இருந்தாங்க அவங்க கூடயே சண்டை போட்டு அப்படியே போச்சா. இப்போ கொஞ்சம் அதுக்கெல்லாம் டைம் கிடைக்குமேனு ஒரு ஆறுதல். அதில் கூட என்ன நடக்க போகுதுன்னு ஆக உனக்கு போகுதுன்னு என்னடா இதில் ஆறுதல் இப்போ எல்லாரும் வந்துட்டா இவனை தத்துற முடியுமா மாதிரி முடியாது தான். நமக்கு ஒரு பயம் இருந்துச்சுல்ல வெறும் 5 பேர் தான் அங்கே வந்து நரோட்டோ அவங்க தனியாக மாட்டிட்டு இருக்காங்கன்னு ஒன்று இருந்துச்சுல்ல. அட்லீஸ்ட் இந்த கூட்டமாக சேர்ந்து கொஞ்சம் சமாளிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை தான். என்ன பண்ணுறது எனக்கு வந்து இப்போ நம்பிக்கை என்னன்னா 0.000 போது அது எங்கே என்ன நம்பிக்கை வைக்கிறதுனே எனக்கு தெரியல. இப்போ மொத்தமாக ஒன்று கூடனா கூட இங்கே இத்தனை பேர் சேர்ந்து இருக்காதுதான். மெயின் தலைங்க சேர்ந்து 5 பேர் சேர்ந்து ரீஅனிமேஷனாகவே இருக்கும் போதே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா ஒரிஜினலாக வந்திருக்காருன்னா எத்தனை பேர் சேர்ந்தாலும் என்ன பண்ணாலும் இவ்வளோ பெரிய சுசுனா எடுத்து ஒரு வீசுனா என்ன ஆகும் நம்ம கையில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியும். ஆனால் ட்விச்சுக்காக இப்பயும் வந்து நம்பிக்கை விடலை நம்மளால தடுக்க முடியாதுன்றது தெரியும் அதுக்காக தடுக்காமல் இருக்க முடியும் தடுப்போன்றாரு அப்படின்னா இது உயிர் போகிற இதுவுமே தான். எனக்கு இந்த சைடு எந்த உயிருமே போயிடக்கூடாது அப்பாடா தப்பிச்சிட்டாங்க பாட்டிலாம் என்ன ஆகுமோன்னு பக்குன்னு இருந்துச்சு அதெல்லாம் ஓகேன்னு அப்படி நினைக்கிறப்போ இல்லை அது ரத்த காவாகாமல் இது போவாதுன்னு சொல்கிற மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப நம்ம எதனா பண்ணிடுவாங்களோன்னு தோணுது எனக்கு. பாட்டி வந்து அவங்க லவரோட பேசுகிறாங்க பண்ணுறாங்க அதெல்லாம் போயிட்டு தான் மைண்டு ஃபுல்லாக அங்கே மாற செய்தாங்க இருக்குது. இந்த ஆபத்து இருக்குது எனக்கு இதெல்லாம் பார்க்கணும் அது எதுவுமே தோணலை. மைண்டு ஃபுல்லாக அங்கேயே தான் இருக்குது. இதை பார்க்குறப்ப எனக்கு பெருசு நினச்சி திரும்ப வருத்தமாக இருக்குது. அது நினச்சி அது வேற ஒரு ஃபீலிங் அந்த பக்கம் போகுது. எனக்கு என்ன எதை பற்றி ரியாக்ட் பண்ணுறது எதை பற்றி யோசிக்கனே தெரியல அந்த அளவுக்கு எனக்கு மண்டை குழம்பிச்சு. எனக்கு அப்பா இந்த மனுஷன் போறான்னு ஒரு நிம்மதியா இருந்தேன். நான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு வந்து நிற்கவே ஐயோ இந்த மனுஷன் நான் வேணாம் எப்படி கூட்டு போங்க அப்படின்ற மாதிரியே இருக்கு. விட்டா அவர் என் கனவுலலாம் வந்துடுவார் போல இருக்கு. அவர் பண்ற வில்லத்தனத்துக்கு ஒரு மாதிரி இது வில்லனிசம் உச்சங்க வில்லனா என்னன்ற மாதிரி காட்டுற மாதிரி இது. ஆனால் அந்த சைடு வந்து திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு இட்டாச்சு நினைக்க பெயின் தான். ஏன்னா கடமைன்னு மட்டுமே இருந்த அந்த உடம்பை வந்து அப்படி விழுறப்போ அப்படி வலிக்குது. அது அப்படியே பாரமாயிட்ட போகுது எனக்கு அப்படியே உடம்பே ஒரு சமயம் அப்படியே ஹீட் ஆகிட்டு போச்சு அப்படி இருந்தது அந்த சீன் பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒன்றுமே கிடைக்கலைங்க எதுவுமே எல்லா விஷயமும் செஞ்சுட்டு அவனுக்கு எதுவுமே ரிட்டர்ன் எடுத்துக்காமல் எல்லாத்தையும் தம்பிக்கு விட்டுட்டு அது போகிறதுன்றது பயங்கர பெயின் ஆகுது. அந்த கேரக்டர் நினச்சா யோசிச்சா அது எவ்வளோ வேலை பண்ணிட்டு போயிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. இப்போ கூட இவங்க யாருக்குமே இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணது யாரா அப்படின்னு. மாதராவாயிலேருந்து உங்கள் சைடும் பரவாயில்லையே பவர்ஃபுல்லாக நல்லா இருக்காங்க போயோ அதுவும் உங்கள் வாரிசா அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஆக்குறதும் நீங்கள் தான் அழிக்கிறதும் நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்ல தோணுது. பட் இருந்தாலும் இட்டாச்சு நினைக்க கஷ்டமாகுது. இங்கே சாஸ்கே நினைக்க இன்னும் கஷ்டமாகுது. இப்போயும் அவன் யோசிச்சு பார்த்தா குழப்பம். அதான் சொல்கிறேனே என்ன முடிவுக்கு வர முடியும் இப்போது திரும்ப அதே குழப்பத்தில் விட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ சாஸ்கே வந்து ஓகே தெளிவாயிட்டானாலும் எனக்கு இல்லை அந்த இடத்துல நான் என்னாலே குழம்பி தான் போவேன். என்னதான்டா இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க என்னதான் இப்போ முடிவு எடுக்குதுன்னு நானும் இப்படி தான் குழம்பி தான் தள்ளுவேன். ஆனால் இந்த ரீஅனிமேஷன் ஸ்டாப் ஆக
இட்டாச்சி மட்டும் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் 2 பேரும் மென்ஷன் பண்ணி அவனை நகட்டோ அது முக்கியமான காரணம். ஏன்னா அவன் இல்லைன்னா இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அவனும் இதுக்கு ஒரு மெயின் ரீசன். கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் காரணம், ஸ்டாப் பண்ணுறதுக்கு இட்டாச்சி காரணம், அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு திசை திருப்பத்துக்கு நம்ம சாஸ்கேவும் ஒரு காரணம். ஏன்னா சாஸ்கே தான் இட்டாச்சியோட வீக்னஸ்ன்றது கபுட்டோக்கு நல்லா தெரியும். என்னை ஃபஸ்ட்டு தோணுனா என் தம்பியை தான் டார்கெட் வைப்பான். சரி அதுதான் நீ மைனஸ் இதோட மைனஸ் நினச்சினுக்கிற, அதையும் நான் ப்ளஸ் ஆகி காட்டுறேன். அவன் பக்கமே திசை திருப்பினால தான் இவன் கபுட்டை ஓரளவுக்கு திசை திருப்பி பிடிக்க முடிஞ்சுச்சு. ஸோ இது 3 பேருமே காரணம் தான் சொல்லணும் ஒரு வகையில். ஸோ ஃபியூச்சர் வரலாறுல இவ்வளோ பெரிய ரீஅனிமேஷன் ஸ்டாப் பண்ணது யாரா அப்படின்னு கேட்குறப்போ இட்டாச்சி பேர் மென்ஷன் பண்ணுவாங்களே தெரில. அதுவே நமக்கு சந்தேகம் தான். ஆனால் அது கூட நெகட்டிவ் பேரும் சேர்த்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அவங்களை காப்பாற்றினது இந்த 2 பேருக்கு பெரிய பங்கு இருக்குது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.